கில்லி படத்தில் விஜய்க்கு டூ போட்ட கார்த்திக் அவர்கள் இப்பொழுது இருக்கிறார். கில்லி படத்துல விஜய்க்கு டூ போடுறது செகண்ட் எப்படியா கனெக்ட் பண்ணுங்க? உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். பார்வையாளர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. செகண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? ரெஃபரி அப்பா செகண்ட் எப்படிப்பா கனெக்ட் பண்ணுவீங்க? ஒரு மொபைல் வச்சுக்கோங்க. ஹரிகாலன் ஆமா செகண்ட் கனெக்ட் பண்ணுங்க. நேரம் 10 நிமிடம் 25 நொடிகள் நீங்க பாடிட்டு போலாம்பா. வீரர்கள் கொஞ்சம் சத்தமா பாடுங்க. வாயத்தரங்க சத்தமா பாடுங்க. ஒரு டச் பாயிண்ட் ரெஃபரி. எப்பா நீங்க என்ன மத்தவங்க யாரும் வராதீங்க பக்கத்துல. ரெஃபரி சொல்லுவாரு. மத்தவங்க வந்துருங்க. ரெஃபரி சொல்லுவாரு. ரெஃபரி சொல்றது மட்டும்தான். வெளியே வந்துருங்க தம்பி. அங்க அந்த வேக்சின் போட பார்வை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர்களை. முதல் பரிசு சரவணாஸ்வர் வழங்கும். சத்தமா சத்தமா உற்சாகப்படுத்துங்க. கைத்தட்டுங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வீரர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அருமையான நட்சத்திர கார்த்திக் அவர்கள் கடத்திருக்கிறார். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையிலிருந்து நேரடியாக பயிற்சி பெற்று வந்திருக்கக்கூடிய சூர்யா அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறார். சூர்யா ரெஃபரி சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. அமைதியா தலையிலுப்பா. கார்த்தி தலையிலுப்பா. ஓகே அடுத்து சதீஷ் விடு. இதெல்லாம் போட்டியில ரொம்ப ஜாகிரதையா வரலாம். வாக்குவாதம் பண்ணாங்க. ரெஃபரி சொல்லுங்க. டக்குன்னு டைம் ஆகுது. பார்வையாளர்கள் தலையிலுங்கப்பா. பார்வையாளர்கள் தலையிலுங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவுட் அவுட் அவுட். அப்பா அவர் வரலப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மத்தவங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் 1 பவுன் தங்க காசு முதல் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மதுரையிலிருந்து சூர்யா. மதுரையிலிருந்து சூர்யா வந்திருக்காரு. நேரடியா சூர்யா வந்திருக்காரு. அற்புதமான டச் பாயிண்ட். தள்ளிடுங்க. டச் பாயிண்ட் பா. அடுத்து கார்த்திக். டெல்லி படத்தில் விஜய்க்கு டூ போட்ட கார்த்திக் அவர்கள். குறிஞ்சி அணி 2 பாயிண்ட் பெற்றிருக்காங்க. 2 புள்ளிக்கு பெற்றிருக்காங்க. தள்ளிடுங்கப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். அற்புதமான விளையாட்டு வீரர் உதயா அவர்கள். ஸ்டேட் லெவல்ல உதயா அவர்கள் விளையாடி இருக்கிறார். அவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. குறிஞ்சி அணி 2 பாயிண்ட் பெற்றிருக்காங்க. மருதம் மருதம் 2 பாயிண்ட் போடுமா. அற்புதமான சூப்பர் ரைட் எடுத்திருக்காரு டேவிட். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் டேக்கிள் பாயிண்ட் இருக்குப்பா. சூப்பர் டேக்கிள். சொலையார் 2 பாயிண்ட் கிடைக்கும். கபடி சத்தமா பாடுங்க. வாயை தோறுங்க. அந்த ஒரு வீரரை பிடிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு வீரரை பிடிச்சா 2 பாயிண்ட். சூப்பர் டேக்கிள். ஆஹா அற்புதமான ரைடு. அற்புதமான ரைடு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் ரைடு இது. பிடிச்சா 2 பாயிண்ட்ஸ். ஒரு வீரரை பிடிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு கபடி சத்தமா பாடுங்க.
கலரும். தள்ளி நில்லுங்க, கோட்டை விட்டு தள்ளி நில்லுங்க எல்லாரும். பார்வையாளர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த மாட்டீங்க. ஆமா, 6 பேருக்காக உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 6 பேருக்காக போனஸ் பாயிண்ட். அற்புதமான சூப்பர் டேக்கிள் பாயிண்ட் இருக்கு. சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட். ஒரு வீரரை பிடிச்சா 2 பாயிண்ட். ஒரு வீரரை பிடிச்சா 2 பாயிண்ட் உங்களுக்கு. அற்புதமான சூப்பர் ரைட். கடைசியாக இப்பொழுது தன்னுடைய அணியை காப்பாற்ற நிதிஷ் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார். நிதிஷ் அவர்கள் அற்புதமான பிடி. அற்புதமானவர்கள் 5 காளைகளை அடக்கிவிட்டு நேரடியாக வந்திருக்கிறார். ரெஃப்ரி கார்த்திக் அவர்கள் ரைடு வந்திருக்கிறார். பிடிங்கப்பா. மாடு பிடிபடுமா? மாடு பிடிமாடா இல்லையா தெரிஞ்சிடும். பிடிக்கலாம், வீரர்கள் முன்னேறி பிடிக்கலாம்பா. பிடிங்க, பிடிக்கலாம். அற்புதம். ஏமா கைத்தடி உற்சாகப்படுத்துங்கம்மா, கைத்தடி உற்சாகப்படுத்துங்க. நட்சத்திர வீரர் உதயகுமார் அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அவரை பிடிப்பதற்கு ஸ்பெஷலாக ட்ரெயினிங் எடுக்க வேண்டும். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. ஏன் மேல சோகமா இருக்கீங்க? அவங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வரும் சிறப்பாக கைத்தட்டுபவர்களுக்கு சின்ன சந்தவர்கள் மதுரக்காரன் வீர விளைஞ்ச மண்ணின் சொந்தக்காரன். முடிஞ்சா தொட்டு பாருங்கயா, தொட்டு பார். முதல் பரிசு நம்முடைய லைப்ரரி சார் செல்வம் சார் ஒரு பவுன் தங்க காசு அறிவிச்சிருக்கிறார். முதல் பரிசு வரணும். சூர்யானி உடனே வந்துடணும். கங்காதரன்பா, கங்காதரன் முடிஞ்சா பிடிச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் 5 பேர் தூக்கிட்டு போவாரு. ஒரே நேரத்தில் 5 பேர் தூக்கிட்டு போவாரு. ஊர்ல 5 பேரை ஒரே நேரத்தில் அவுட் செய்யக்கூடிய திறமையான வீரர். 5 நபர்களை ஒரே நேரத்தில் தூக்குவார். முடிஞ்சா தொட்டுப்பார். டைம் அவுட் கொடுப்பார் ரெஃப்ரி. ரைட் பண்ணணும். நட்சத்திர வீரர் உதயா உள்ள வந்திருக்காரு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. முடிஞ்சா தொட்டு பாருங்கப்பா. எதிரணிக்கு சவால், எதிரணியிற்கு சவால். தொட்டு பாருங்க. நம்முடைய லைப்ரரி சார் அவர்கள் 500 ரூபாய் சிறப்பு பரிசு அறிவிச்சிருக்கா. இவரை தொட்டாலே 500 ரூபாய், இவரை டச் பண்ணா 500 ரூபாய், இந்த வீரரை தொட்டு பார்த்தாலே 500 ரூபாய். தொட்டுப்பார், தொட்டுப்பார், தொட்டாலே 500 ரூபாய். இவரை பிடிச்சா நாங்களே ஸ்பெஷல் பரிசு 2000. இவரை பிடிச்சா ஸ்பெஷல் பரிசு 2000. 2000 தொட்டுப்பா. 2000 ரூபாய். தொட்டு பார்த்தாலே 2000. தொட்டு தொட்டுப்பா. இலக்கியத்துறையின் தலைவர் ஐயா ஏகாம்பரம் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்குவா வரவேற்க நம்முடைய துறை தலைவர் அவர்களை. நம்முடைய ஐயா அவர்கள் வீரருக்கு 500 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மருதம் வெற்றி பெற்றது. மருதம் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. குறிஞ்சி டஃப் கொடுத்தது. ஓகே, மாறுதமணி வெற்றி பெற்று முதல் கோப்பையை பெற்றார்கள். முதல் பரிசு 1 பவுன். சொல்லுங்க.